முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். நற்செய்திக்கு முன் வசனம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் அருமையானவர்களே, 21ஆம் திகதி சனிக்கிழமை. திருச்சபை இந்த தவக்காலத்தில் நம்மை வழிநடத்த காத்திருக்கின்றது. இறை வார்த்தை கொண்டு, இறைவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்த காத்திருக்கின்றது. எனவே ஆழ்ந்த அமைதியும் அன்பும் ஆர்வமும் கொண்டு நம் கிறிஸ்து வாழ்க்கை புதுப்பிக்க இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம்.
தவக்காலம் சொல்லும்போது நிறைய பேர் நான் நிறைய சாப்பிட மாட்டேன், சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன், இனிப்பு சாப்பிட மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், இப்படி நிறைய காரியங்கள் மனசுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல காரியங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவக்காலம் என்பது வெறும் உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல. இது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையை புதுப்பிக்க, ஒட்டுமொத்த குணங்களை புதுப்பிக்க, தூய்மைப்படுத்த, சரியான விதத்தில் நம்மையே வழிநடத்தி செல்ல இந்த காலம் நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் துவக்கத்திலே எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியான இந்த வாழ்த்துக்களை கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் கொண்டாடவிருக்கும் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட நம்மை தகுதியாக்கி கொள்ள இந்த காலத்தை பயன்படுத்துவோம். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் கிறிஸ்துவை கேள்வி கேட்குறாங்க. ஏன் குடிகாரங்களோட பாவிகளோட போய் சாப்பிட்றீங்க, விருந்து சாப்பிட்றீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லும்போது நற்செய்தியின் கடைசி வசனம் இன்னைக்கு சொல்லுது, நான் நோயற்றவர்களுக்காக அல்ல, நோயுற்றவர்களுக்காகவே வந்திருக்கின்றேன். விசுவாச பிரமாணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. குறிப்பாக இயேசு இறந்து பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார் இயேசுநாதர்? உயிர்த்த இயேசு இல்லை உயிர்ப்பதற்கு முன்னாலேயே தனது மீட்பின் நற்செய்தியை பாதாளங்களில் இருப்பவர்கள், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா he descended into hell என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி இதை தான் சொல்லுது, நோயுற்றவர்கள். நிறைய தடவை நான் நல்லாயனுடைய படத்தை நான் பார்த்துருக்குறேன். சில பேர் கேள்வியும் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த ஆட்டை தோளில் போட்டு இந்த நல்லாயன் வராரு அப்படின்னு கேட்கும்போது, அது இந்த ஆடு ரொம்ப நல்ல ஆடு, ரொம்ப கீழ்ப்படியில் உள்ள ஆடு, இயேசுனார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆடு அப்படின்னா இல்லையே. அந்த ஆடு வழி தவறி போன ஆடு, நிறைய குறும்பு செஞ்ச ஆடு, கீழ்ப்படிதல் இல்லாத ஆடு. இந்த ஆட்டை வழி நடத்துவதற்காக, வகைப்படுத்துவதற்காக, தன் வழியை கொண்டு செல்வதற்காக இயேசு அந்த நல்லாயன் அந்த ஆட்டை தோள் மேல் போட்டுக்கொண்டு நடக்கின்றார். அன்பு கிறிஸ்தவர்களே, இதை தான் கிறிஸ்து நமக்கு செய்ய இருக்கிறார் இந்த தவகாலத்தில். எனவே நாம் நோயற்றவர்கள் என்று தலை நிமிர்ந்து பார்ப்பதை விட நம் நோய் நொடிகளை, குறிப்பாக கேன்சரு, சுகரு, ப்ரெஷரு, இதை பற்றி நான் சொல்ல வரல. இதெல்லாம் நம்ம தீர்க்க வேண்டியது தான். அதுக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொற்படி கேட்கணும். ஆனால் ஆத்மீகமாக நமது வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கெட்ட குணங்கள், துர்குணங்கள் அனைத்தையும் செம்மைப்படுத்த இந்த தபக்காலம் நமக்கு பயன்படுத்த வேண்டும். இன்றைய வாசங்களில் வரக்கூடிய திருப்பாடல் நமக்கு சொல்லுது, ஆண்டவரே உமது வழிகளை எமக்கு கற்பித்தருளும். எனவே ஆண்டவரிடமே நாம் சரியான வழிகளை கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் இந்த தவக்காலம் நமக்கு பயன் தருவதாக. இறைவனின் ஆசீரும் அருளும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவாக இருப்பதாக. நன்றி. ஆமென்.